நிப்டியில டிஃபென்சிவ் செக்டர்ஸ் அப்படின்னா 3 செக்டர்ஸ் சொல்லலாம். ஒன்னு ஐடி, ரெண்டாவது ஃபார்மா, மூணாவது எஃப்எம்சிஜி. 2014 மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது போது இது மூணுடைய மொத்த ஷேர் ஆஃப் நிப்டி 37.4%. படிப்படியா குறைஞ்சி போன வருஷம் அது 27.4% ஆயிருந்தது. இப்போ 25.3% இருக்கு. ஸோ நிப்டியில இந்த டிஃபென்சிவ்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்ல, இந்த டிஃபென்சிவ் நிறுவன மதிப்பும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது மற்ற செக்டர்ஸ் அதிகரிக்கிற அளவுக்கு இந்த செக்டர் நிறுவன மதிப்பு அதிகரிக்கல. இப்ப நிறைய பேர் வெறும் டிஃபென்சிவ் ஸ்டாக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு இது பெரிய பின்னடைவாக இன்வெஸ்ட்மெண்ட்ல உருவாகி இருக்கு. பட் டிஃபென்சிவ்ஸ் எல்லா நேரத்திலையும் பேடா பர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் டிஃபென்சிவ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த சந்தை சூழல்ல டிஃபென்சிவனுடைய ரேஷியோ இவ்வளவு லோவா இருக்கு நிப்டிலனாக்கா, அது நாளைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க நிச்சயமா முடியும். சோ க்ளோஸா அதை வாட்ச் பண்ணுங்க.